ரணிலின் அரசியல் போக்கை மறைக்க முயலும் தேச விரோதி கடும் தொனியில் கஜேந்திரன். ஐக்கிய நாடுகளின் அமைதி படையில் இலங்கை படையினர் குறித்து எழுதுள்ள சர்ச்சை. தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவுறுத்தல். விடுதலை புலிகளை அழிப்பதற்காக ஒரு தளத்தை போட்டுக் கொண்டிருந்த ரணிலின் உண்மை முகத்தை மறைப்பதற்காக தேச விரோதிகளான எம். ஏ. சுமந்திரனும் சி. வி. விக்னேஸ்வரனும் பொய் பிரசாரத்தை செய்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் கடுமையாக சாடியுள்ளார். குறித்த தகவலை அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய, அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய தரப்புகளின் எடுபிடி முகவராக இருக்கின்ற ரணிலுக்கு வெள்ளை அடித்து தமிழ் மக்களை நம்ப வைத்து மீண்டும் அவருக்கு வாக்களிக்க சுமந்திரன் சதி செய்கின்றார். எனவே தமிழ் மக்கள் மீண்டும் மீண்டும் இவர்களுடைய கருத்துக்களை நம்பி மாறக்கூடாது. சுமந்திரன் மற்றும் இந்திய மேற்கு தரப்பின் விருப்பத்தின் அடிப்படையில் ரணிலை பலப்படுத்தி பாதுகாக்கும் நோக்கத்தோடு தான் முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இது திட்டமிடப்பட்ட சதி என அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு ஆயத்தமாகுமாறு அரசாங்க நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அரசு அச்சகம், போலீஸ் திணைக்களம், தபால் திணைக்களம் உள்ளிட்ட அரசாங்க நிறுவனங்களுக்கு இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. எழுத்து மூலம் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை போக்குவரத்து சபை, இலங்கை மின்சார சபை, நீர்வழங்கல் வடிகாலமைப்பு சபை உள்ளிட்ட தேர்தலின் போது தொடர்புடைய சகல நிறுவனங்களுக்கும் இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஏ.எல். ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதியின் பின்னர் நடைபெறவுள்ள எந்த ஒரு தேர்தலுக்கும் 2024ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் நாப்பினை பயன்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் வாக்காளர் பட்டியலை உறுதி செய்யும் பணிகள் பூர்த்தியாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தின் பிரகாரம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கும் இடையே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கம்பாக யக்கல பிரதேசத்தில் தனியார் வகுப்பிற்கு சென்ற 14 வயதுடைய 3 மாணவர்கள் நேற்று மாலை முதல் காணாமல் போயுள்ளதாக யக்கல மற்றும் வீரகுல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யக்கல காவல்துறையினருக்கு இது தொடர்பில் ஒரு முறைப்பாடு கிடைத்ததுடன் மற்றைய 2 முறைப்பாடுகள் வீரகுல காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. மாணவர்களின் தாய்மார்களே இந்த முறைப்பாடுகளை செய்துள்ளதாக பிரதேசத்தின் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன 3 மாணவர்களும் கம்பஹாய் யக்கல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 9ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் நண்பர்கள் எனவும் இவர்கள் மூவரும் நேற்று இரவு வரை வீட்டுக்கு வரவில்லை எனவும் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன 3 மாணவர்கள் தொடர்பில் இன்று வரை எவ்வித தகவலும் தமக்கு கிடைக்கவில்லை என யக்கல மற்றும் வீரகுல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைக்க இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இன்று 31ஆம் தேதி நள்ளிரவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பெட்ரோலியம் பிரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு வலுவடைந்து வருவதால் எரிபொருள் விலை குறைவடையும் என சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இறுதி எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் 30ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனையை முன்வைத்தால் ஜூலை மாத நடுப்பகுதிக்குள் கட்டணத்தை குறைக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை மே மாதம் 1ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த 27ஆம் தேதியிலிருந்து மேலும் 2 வார கால அவகாசம் வழங்குமாறு மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக
அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுளா பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த பிரேரணை கிடைக்கப்பெற்றதன் பின்னர் பொதுமக்களின் ஆலோசனைக்கு பின் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அதன் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க மின்சார கட்டணத்தை 10 முதல் 20 வீதம் வரை குறைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு பதில் வழங்கிய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேற்படி கருத்தை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 ISIS தீவிரவாத சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர பேச்சுவார்த்தை நடாத்தப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை தெற்கு ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ISIS தீவிரவாதிகளுடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்ட 4 இலங்கையர்களிடம் இந்திய காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் அடிப்படையில் சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்களிடம் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்திய போதிலும் அவற்றை அவர்கள் நிராகரித்துள்ள நிலையில் நாட்டுக்கு அழைத்து வந்ததன் பின்னர் அவர்களிடம் இது குறித்து மேலும் விசாரணை நடாத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சந்தேக நபர்கள் போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கைகளுடன் தொடர்புபட்டிருப்பதாக தற்போதைய தகவல்களின் மூலம் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிகளுக்கு பங்களாதேஷ் மற்றும் இலங்கையை சேர்ந்த சித்திரவதை மற்றும் சட்டத்திற்கு புறம்பான கொலைகளில் ஈடுபட்டு அதிகாரிகளை அனுப்பியதாக குற்றம் சாட்டும் ஆவணப்படம் ஒன்று கடந்த வாரம் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை அமைதி காக்கும் படையினருக்கான அதன் திரையிடல் செயல்முறையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜேர்மன் ஒலிபரப்பாளர் DW ஸ்வீடனை தளமாக கொண்ட புலனாய்வு நிறுவனமான நேட்ரா நியூஸ் மற்றும் ஜேர்மன் செய்தித்தாள் ஆகியவற்றின் கூட்டு விசாரணையின்படி பங்களாதேஷ் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகளுடன் கூடிய அதிகாரிகளை அமைதி காக்கும் படையினராக அனுப்புவது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை கண்களை மூடிக்கொண்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மக்கள் ஆணையுடனேயே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக இருக்கின்றார். எனவே ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நிச்சயம் நடைபெறும் என்று அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இப்போதைக்கு அவசியமில்லை. 2 தேர்தல்களும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும். தற்போதைய ஜனாதிபதியே பதவியில் தொடர வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார கூறியுள்ளாரே என்று ஊடகங்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ மேற்கண்டவாறு கூறியுள்ளார்.